எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா, நீட் எழுதினவங்களா இருக்கட்டும், அல்லது இந்த குறிப்பிட்ட கல்லூரிக்கு தான் போகணும், குறிப்பிட்ட காலேஜுக்கு தான் போகணும், குறிப்பிட்ட யுனிவர்சிட்டிக்கு தான் போகணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தவங்க, குறிப்பிட்ட துறையில மார்க் எடுக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த 1 வருஷத்துக்குள்ள பட்டம், பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மேற்படிப்பு படிப்பதற்கு இதுவரைக்கும் தடை இருந்தவர்களுக்கு அதற்கான தடைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே பெரிய மாறுதல்களை கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குங்க. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக டிசம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேள யோகம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு உருவாகின்ற காரணத்தினால், வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் கை கொடுக்காம இருந்தவங்க, எனக்கு கையில் காசு இருக்குதுங்க, கடன் அப்ரூவல் கூட இருக்குதுங்க, ஆனால் வீடு வாங்க முடியலங்க, வீடு கட்ட முடியலங்கன்ட்டு, அல்லது எங்கே வீடு கட்டுறது, இருக்கிற வீட்டில் இடத்துல வீடு கட்டுறதா, சொந்த ஊரில் வீடு கட்டுறதான்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் எந்த இடத்தில் வீடு கட்ட வேண்டும், எந்த இடம் உங்களுக்கு வீடு சரியாக அமையும் என்பது மாதிரியான சில கேள்விகளுக்கு விடைகள் தெரியக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டுங்க. உச்சகுரு பகவான் இப்போது அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய யோக நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி